மும்பையில் நீர்வீழ்ச்சி அருகே செல்ஃபி எடுக்க முயன்ற மற்றொரு இன்ஸ்டா பிரபலம் அதல பாதாளத்தில் தவறி விழுந்து உயிரோடு மீட்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த நீர்வீழ்ச்சிகளில் கும்பே அருவியும் ஒன்று. 3 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்க 178 அடி உயரத்திலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயிலிருந்து 115 கிலோமீட்டர் தொலைவில் ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட கும்கே என்ற கிராமத்தில் அருவி அமைந்திருக்கிறது. 3 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்க நடுவே ஆகாயத்தை பீய்த்துக் கொண்டு கொட்டும் அருவியின் அழகில் மயங்காதோர் யாரும் இல்லை. நடிகர் விஜய் நடித்த வாரிசு படத்தில் இந்த அருவி தொடர்பான காட்சி இடம்பெற்றதன் மூலம் இன்னும் பிரபலமானது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கும்பே அருவிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். கும்பே அருவியை செல்ல 3 பிரதான வழிகள் உள்ளன. அதன் மூலம் அங்கு செல்லும் இன்ஸ்டா பிரபலங்கள் அருவியை பின்னணியாக வைத்தோ அல்லது அருவியின் மேல் பகுதியில் நின்றோ ரீல்ஸ் எடுக்க தவறுவது இல்லை. ஆர்வ மிகுதியால் கால் இடறி அதல பாதாளத்தில் விழுந்து உயிரிழக்கும் சம்பவம் அங்கு தொடர்கதையாகி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் தெற்கு டெல்லியை சேர்ந்த 35 வயது சரிதா சௌகான் என்ற பெண் தனது கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் கும்பே அருவிக்கு சென்றார். குழந்தையை அருகில் விளையாட விட்டுவிட்டு கணவன் மனைவி இருவரும் அருவியில் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது சரிதா சௌகான் கிடுகிடுவென பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார். கடந்த ஜூலை மாதம் 3வது வாரத்தில் 26 வயது ஆன்வி காம்தர் என்பவர் தமது 7 நண்பர்களுடன் கும்பே அருவிக்கு சென்றார். அப்போது அருவி அருகே வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து பலியானார். இந்த நிலையில் புனே மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு 29 வயது பெண் ஒருவர் தமது தோழிகளுடன் போன்காட் பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ளார். அவர் தோஸ்கார் நீர்வீழ்ச்சி அழகை வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். அவரும் இன்ஸ்டா பிரபலம் என்பதால் அருவியை பின்னணியாக வைத்து வீடியோ எடுத்து வெளியிட்டால் நல்ல வரவேற்பு கிடைக்கும் என்று கருதியுள்ளார். அதற்காக ஆர்வத்துடன் வீடியோ எடுத்தபோது கால் இடறி 100 அடி பள்ளத்தில் தவறி விழுந்தார். அதை கண்ட மற்ற பெண்கள் கதறி அழுதனர். அவர்களது அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் மலையேற்ற வீரர்கள் விரைந்து சென்று அந்த பெண்ணை உயிருடன் மீட்டனர். அது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டும் வருகிறது. படுகாயத்துடன் மீட்கப்பட்ட அந்த பெண்ணை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவருடைய நிலைமை சீராக உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இது போன்ற சம்பவங்களில் பள்ளத்தில் தவறி விழுகிறவர்கள் உயிரிழந்து விடுவதும் உண்டு. ஆனால் அந்த பெண் சுய நினைவுடன் இருந்துள்ளார். அதன் காரணமாக அவர் துணிச்சலாக உதவி கேட்டு சத்தம் போட்டதன் காரணமாக அவர் இருப்பிடத்தை சரியாக அறிந்து மீட்க முடிந்ததாகவும் காவல்துறையினர் கூறினர். இதையடுத்து நீர்வீழ்ச்சி பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் ஒவ்வொருவரும் பொறுப்புடனும் பாதுகாப்புடனும் நடந்து கொள்ளும்படி அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆபத்து என தெரிந்தும் நீர்வீழ்ச்சி அருகே செல்ஃபி எடுப்பதை தவிர்க்கும்படி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.